கிளாஸ்ல சேட்டா கடை காஃபியை ஊத்தி குடி வச்சு. ஐயோ ஸ்டார்பக்ஸ் கிளாஸ்ல சேட்டா கடை காஃபியை வெளியில வாங்கிட்டு போய் குடிக்கணுமா ஊத்தி? ஏன் டார்லிங் டென்ஷன் ஆகுற? எப்பரா பாதி வெளியில. ஐயோ பாவம். இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம இப்போ வந்து காஃபி கடைக்கு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் போய்ட்டு ஒரு காஃபியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலையை பார்க்கணும். ஸோ இந்த டீ ஷாப் தான் நம்ம போயிட்டு ஒரு காஃபி வாங்க போகிறோம். வாங்கிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்பக்ஸ் போகலாம். ஆனால் இங்கே பார்சல் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரில. பார்சல் பண்ணி கொடுத்தாலும் நான் எப்படி அதை அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன்னு வாங்க போகலாம். ஒரு காஃபி ஆனால் பார்சல். ஒரு காஃபி பார்சல். ஒரு ஆள் குடிக்கிறது பேக் பண்ணிடுங்க. ஃபோன்பே பண்ணிட்டா சீரியஸா எனக்கு உள்ள அல்ல. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதில்லை. வெளி காஃபி எடுத்துட்டு போய் ஸ்டார்பக்ஸ்ல ஊற்றி கொடுத்தா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போய் அதை பண்ணவே போகிறோம். நம்ம சேனலில் மட்டும்தான் வேற ஒருத்தவங்க காஃபி குடிச்ச கப்பெல்லாம் நம்ம காட்டுறோம். இது வந்து வேற எந்த சேனல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டார்பக்ஸ்குள்ளே வந்தோடனே லைக் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இடமே இல்லை. இப்போ தான் ஒருத்தவங்க எந்திரிச்சு போனாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்தோம். இன்னும் இது வந்து கிளியர் பண்ணல. நான் வந்து கிளியர் பண்ணணும் இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வேற ஒருத்தவங்க குடிச்ச கப்பில் ஊற்றி குடிச்சா நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். பயங்கரமா நல்லா இருக்கேடா அப்படி இருக்கு. அப்படிதான் யோசிச்சு பாருங்க. இதுதான் இவங்க இப்போ திரும்பி எடுத்துட்டு போய் உள்ள கழுவி கொடுப்பாங்க. அதுக்கு நம்மளே வாஷ்ரூம் எடுத்துட்டு போய் கழுவி எடுத்துருவோம். வேண்டாம்டா. கேமராமேன் சொல்றாரு அதுக்கு நீங்கள் வாஷ்ரூம்லேயே உட்காந்து குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. உங்க முன்னாடி தான் குடிப்பேன். இந்த கப்பில் கழுவிட்டு இதை ஊற்றுறான். இவ்வளோ தான் கண்டிப்பாக ஸ்ட்ரா வச்சு குடிச்சிடும். அவங்கள்ட்ட போய் ஸ்ட்ரா மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் கேட்கு. எனக்குலாம் பூச்சவே இல்லை. அவங்ககிட்ட போய் நான் வாங்கலான்னு ரைட்டால் தான் இருந்தேன். பட் நம்ம எதுக்கு வாங்கணும்? நம்ம முன்னாடி நிறைய கப்ஸ் இருக்கு. அந்த பக்கம் கூட பாருங்க கொஞ்சம் இருக்கு. இல்லைன்னா அதோ இங்கே உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருவோம் கூட குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. அச்சு என்ன அச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆயிட்டீங்க? இப்படி ஆகிட்டே போகிறேனே. எல்லாம் டேர்க்காக தாங்க. உங்களுக்காக அது பர்ஃபெக்டாக முடிக்கணும்னா நான் இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டேன். இதில் குடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சார் பக்கம் இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இப்படி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்து சார் எடுக்கிட்டு என்ன இருக்கும்ல அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இது போய் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ கேமரா இருக்குடா. ஐயோ சுற்றி இருக்கு. மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஆர்டர் பண்ணிட்டேன். வாட்டர் கோல்ட் ப்ரூ மால்ட் ஒன்று ட்ரை பண்ணி ஐஸ்கிரீம் ப்ளஸ் காஃபி மட்டும் பிளெண்ட் ஆகும். ட்ரை பண்ணலாம். ஏபிஎன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஊற்றி குடிக்க போகிறோம். நான் உங்ககிட்ட டீசெண்டாக ஒரு கப்பு கேட்டு பார்ப்போம். அவங்க எதுக்கு ஏன்லாம் கேட்பாங்களே. கிளாஸ் தருவாங்கன்னு தெரியல. அப்படியே சொல்கிறேன். நம்ம ஒன்று போய் சொல்லி வாங்கி இதை ஊற்றி குடிச்சு கேமராவில் மாட்டோம். இல்லைன்னா டீசெண்டாக இந்த கப்பை எடுத்துகிட்டு போய் கழுவி எடுத்துகிட்டு வந்து இல்லைன்னா டீசென்ட்டு பண்டத்துக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தாலும் ஒரு வழி. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் நிறைய கப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. அது வந்து கூட எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு குடிச்சு பார்த்துட்டு கொண்டு போய் கழுவி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன்? இதில் எந்த எல்லாருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ அச்சு என்ன பண்ணுறோம் நான் அச்சு அப்படியே ஃபஸ்ட்டு கப்பு கேட்டு பார்ப்பாங்க. எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க வேலையாக இருப்பாங்க. இது எப்படியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவி நம்மளுக்கு கொடுப்பாங்க. திருப்பி அது நம்மளே பண்ணிடுவாங்க. களவாணி பயலுகளா. ஏதாவது கப் கிடைக்குமா? கப் இப்போவே கிடைக்குமா? அவங்களே டீசெண்டாக கொடுத்துருவாங்க. தேவையில்லாம இதை எடுத்து கழுவி 20 ரூபாய் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்பக்ஸில் உட்காந்து அவங்களோட கப்பையே வாங்கி ஊற்றி குடிக்கிறோம். நல்லா இருக்கே. அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்க கொடுக்குறாங்க. ஸ்வீட் சட்னி போட்டுற மாதிரி ஊற்றி கொடுத்துருவாங்க. ஊற்றிட்டோம். தடையும் வைக்கக்கூடாது. தடையத்தை ஃபஸ்ட்டு இப்போ இதை எடுத்து அசிங்கமாக இருக்குமே. பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளே பார்ப்பாங்களேடா. பரவாயில்ல என்ன சொல்லுறீங்க. ஸ்ட்ராலாக ஃப்ரீ தாங்க. இது எத்தனை வேணா எடுத்துக்கலாம். பட் திருப்பி போயிட்டு வந்தால் ஒரு டவுட் வராது. அச்சு 20 ரூபா காஃபி குடிக்க வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஸ்டெரர் எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்கு மேலே இல்லை எடுத்துகிட்டு வந்தேன்டா. கெத்தாக இருக்கும்ல. டெய்லியும் வெளியில் வந்து நம்ம 20 ரூபா காஃபி வந்து இங்கே ஊற்றி யாரும் பார்க்கல. யாரும் பார்க்கல. ஆமாம் ஸ்னாப்பில் கெத்தாக ஸ்டோரி போடலாம். காஃபி
காஃபி அட் ஸ்டார்பக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். பட் இந்த மாதிரி 20 rupees காஃபின்னு யாருக்கும் தெரியாதுல்ல, எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கறதுனால நான் உங்ககிட்ட மாறினேன். இல்லை நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இல்லைனா நீங்கள் 20 ரூபாய்க்கு வெளில வாங்கி புள்ளை கெத்தா போய்ட்டு ஒரு கப்பு மட்டும் வாங்கினீங்கன்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அவருக்கு தான் பெருமை. நான் அவரை பெருமையாக தான் சொல்கிறேன். ஸ்டார்பக்ஸ் ஓடணும்னு பார்த்தா அவருக்கு பெருமை தானே கைஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாட் காஃபியை ஸ்டாரில் குடிக்கிற முதல்ல நல்லாவே இருந்திருக்கேன். எனக்கு பெருமை வைக்கிறேன். A few minutes later. ரெண்டாவது ஸ்ட்ரா, ஹாட் காஃபிக்கு ஸ்ட்ரா. இந்த மாதிரி அளப்புறலாம் காசு கொடுத்து வாங்குறவங்க கூட பண்ண மாட்டான். காஃபி பக்ஸ் கப்பில் ஊற்றின உடனே டேஸ்ட்டு கூட காஃபி பக்ஸ் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டே ரொம்ப ரிச் ஆகிடுச்சுன்னா பார்த்தோம்னா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஏபிஎன்றது கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா? 20 rupees இல்லை 500 rupees கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். சாரிடா, சத்தியமா சேச்சா இல்லை, அது சேட்டா. சேட்டாவா இல்லைனா வந்து அமெரிக்கனான்னு கேட்டால் அமெரிக்கன் அங்கிள் தான் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. 500 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. ஆனால் இது ஹாட், இது கோல்டு. எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? இது என்னன்னா லைக் காஃபி எக்ஸ்பிரஸோவில் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீமை போட்டு பிளண்ட் பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் தி வேர்ல்டு இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு சிப்பு தான் வச்சேன். இதுக்கு மேலே வந்து நான் இது யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். கடுதாங்க சேவியன்னு போட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கணும்ல. நான் குடிச்சாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் குடிச்சாலும் ஒன்று தானே. இவனும் என்னோட சப்ஸ்கிரைபர் தான். இவன் குடிச்சாலும் ஒன்று தான், நான் குடிச்சாலும் ஒன்று தான். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானே குடிக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் டேர் தானே பண்ண சொன்னோம். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால தான் மெய் மறந்து போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு ஒரு ஸ்ட்ரா வேற போடணும். சேட்டது நல்லாலாம் இல்லாமல் இல்லை, சேட்டதும் சூப்பராக இருக்குது. ஆனால் சேட்டதை விட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்படியும் கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து கோல்டு, இது வந்து ஹாட்டு. ஏன்னா இது ஏபியனா இது ஏபின் இல்லையா? நல்லா இருக்கு. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாம் மேடா. வெளியிலேருந்து 20 ரூபாய் காஃபி வாங்கி இந்த ஸ்டார்பக்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அவங்களோட கப்லேயே ஊற்றி நம்ம வந்து சிறப்பாக குடிச்சு முடிக்கலாம். இதை குடிச்சிட்டு சேட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாவது போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். சேட்டா எதுக்கு இப்படி சொதப்புனா இருக்குன்னு தெரியலையா காஃபி? சாரி சேட்டா, உங்களுக்கு டேமேஜ் பண்ணுறேன். இல்லை இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் நல்லா தான் போடுவார். இன்றைக்கி தான் லைட்டாக சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ டீ தூளை மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன்டா. டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. ஒரு வேளை இந்த கப்பில் ஊற்றுனாலும் அப்படி வருதோ? அப்படியா சொல்கிறேன் ப்ளீஸ். ஆமாம், மேபி இந்த கப்பில் குடிக்கிறதுனால டேஸ்ட் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கப்பை மாற்றி குடிச்சு பார்ப்போம். நான் டேரை முடிச்சிட்டேன், பட் ஸ்டில் உங்களுக்காக சும்மா ஆமாண்டா இப்போ தான் கரெக்டாக பார்த்துது. அதே மாதிரி தான் பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்குது. 12th படிச்சுட்டு பாஸ்ன்னு ரிசல்ட் வரும்போது எவ்வளோ சந்தோஷம் வருமோ ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதே மாதிரியே நான் அந்த அளவுக்கு இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா 20 ரூபா காஃபி எதிர்த்து ஸ்டார்பக்ஸ்குள்ளே அவங்க கப்பை வாங்கி குடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அல்டிமேட்டான விஷயம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்பக்ஸ் காஃபியோட நேமும் அண்ட் இதோட ப்ரைஸும் எவ்வளோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இதை நம்மளே டீசெண்டாக அவுட் பண்ணிவிட்டு அந்த அண்ணன் என்னை பார்க்குறாங்க. எத்தனை ஸ்டார்டாக இந்த பொண்ணு வந்து எடுக்கும்? 4 ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடுச்சு. என்னதான் பண்ணு ஸ்ட்ரா வச்சுச்சு. ஆனால் நான் எதுக்கு இன்னும் ஸ்ட்ரா எடுத்தேன்னா நம்ம இப்போ காருக்கு புக் பண்ணுறோம் கைஸ். காரில் போனதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் கழிச்சு கீழெல்லாம் ஸ்ட்ராக் ஆகிடும். நம்ம இப்படி சிப் பண்ணும்போது வரவே வராது. நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரா வச்சுக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி போட்டு நம்ம புதுசு பேப்பர் ஸ்ட்ராவில் படி கோல்ட் ப்ரூ மால்ட் 483. இப்போ நான் சொன்னேன்னா அதான் நேம். எனக்கு வந்து ஒரு ஃப்ளோவில் சொன்னால் வர மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து நேம். நீங்கள் வந்தீங்கன்னா இதை வாங்கி குடிங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷலானா ஐஸ் போடல, அச்சுக்கு ஐஸ் போட்டால் பிடிக்காது. மில்க்கு எக்ஸ்பிரஸ் மீன்ஸ் காஃபி அவ்வளோதான். இது மட்டும் போட்டு ஐஸ்கிரீம் அச்சுக்கு பிடிக்கும். வெனிலா ஃப்ளேவரில் போட்டு பிளெண்ட் பண்ணி சும்மா செம்மையாக கொடுத்துருப்பாங்க. கேஃபே காஃபியில் போயிருந்தீங்கன்னா டெவில்ஸ் ஒன்று இருக்கும், அவங்களோட சிக்னேச்சர். அது ரொம்ப ஃபேமஸானதாங்க. அதே மாதிரி தாங்க இது இருக்குது, சிமிலராக. ரேட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, ரேட் நான் பண்ணுறேன், தெரிஞ்சு தான் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்டார்பக்ஸ்குள்ளே போய் 20 ரூபா காஃபியை வாங்கிட்டு வந்து அவங்களோட கப்பிலேயே ஊற்றி குடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் உள்ளே போகும்போது கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்கணுமா, நம்மளே வந்து அங்கே இருக்க கப்பை எடுத்து கழுவி நான் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பயம் தாங்க, யூஸ்வலாக இருக்கும்ல, இருக்கதே எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிலாம் யோசித்தேன். இருந்தாலும் நம்ம கேமராமேன் தான், இருந்தாலும் ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க சொல்லி சொன்னாங்க. ஸோ இவன் சொன்னதுனால நான் போய் அங்கே கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு கப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கப்பில் ஊற்றி நான் வந்து பர்ஃபெக்டாக இந்த டேர் வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கிடைக்கிற வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக
லைக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then டாடா from சுகடா வைப்ஸ். லொகேஷன் எங்கே இருக்குன்னா ஈசிஆர் பாலவாக்கம் ஸ்டார்பக்ஸ். ஆச்சுக்காக கார்த்திக் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுவிடுங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்ததா, காஃபி சூப்பராக இருந்ததா அப்படிலாம் கேட்டார்.